இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா எங்க? வீரா உன்னதான் கேக்குற, அப்பா எங்க? மாமா ஃபர்ஸ்டே கிளம்பி போயிட்டாரு. இறைவா. பரவாயில்ல, அண்ணன் கிளம்பி போயிடுச்சு. சரி வா, நம்ம கிளம்பலாம். ஏய், இதோட இந்த பேச்சை விட்டுரு. இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி எங்கேயாவது வார்த்தையை விட்ட புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பேசுறன்னு கூட தெரியாம திமிர் ஏறி போச்சு உனக்கு. வலிமா விடுங்க, வலிமா வாடா. ஏய் வா, அப்பா எங்க இருக்காருன்னு பார்க்கணும். வாடா வாடா வா, வந்து தொலை. நீ வா. டேய், இந்த விஷயம் அப்பாக்கு தெரியாத. தெரிஞ்ச அவர் மனசு என்ன பாடுபடும் கூட யோசிக்காம உடைச்சு பேசிட்டல்ல. உனக்காக அவன் பண்ண தியாகம்லாம் இன்னைக்கு சும்மா கால் தூசியா உனக்கு தெரியுதுலடா. டேய், இன்னைக்கு உனக்கு எங்களோட அருமை தெரியாதுடா. என்னைக்காவது ஒரு நாள் நீ தனியா நிப்படா, அப்போ புரியும் இந்த தம்பிங்களோட அருமை என்னன்னு. தெரியும் போ. வள்ளியம்மா, அப்ப மாமா மட்டும்தான் இல்ல, மத்தபடி ஊர்ல இருக்கிற எல்லாருமே இருந்தாங்க. அந்த விஜய் வேற கூடவே இருந்தா. யாராவது மாமா கிட்ட சொல்லிட்டா? ஐயோ, அப்படி சொல்லாத பிருந்தா. நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு. எந்த காரணத்தை கொண்டோ அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அதுக்கப்புறம் அது ராகவனை மொத்தமா வெறுத்துடும். ஏன்னா அண்ணனுக்கு எல்லாரையும் விட ராகவன் மேல ரொம்ப நம்பிக்கைடா. அவன் ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அதால தாங்க முடியாது. இந்த விஷயம் அவன் வேணும்னு செய்யலனா கூட அதுகிட்ட மறைச்சிட்டாங்கிற கோவமே அதுக்கு அதிகமா இருக்கும். இப்ப கூட அவன் மேல இருக்கிறது கோவம் தான். அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த விஷயம் எந்த நிலைமையிலயும் அவர் காதுக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வலிமா, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அது ராகவ் மாமாவோட நிக்க போறது கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த உண்மையை மறைச்சோன்னு நம்ம மேலயும் கண்டிப்பா கோவப்படுவாரு. நம்ம யாரையுமே மாமா மன்னிக்க மாட்டார். வலிமா, கடவுளே கடவுளே, ஏன் தான் எங்களை போட்டு இப்படி சோதிக்கிறியோ? உன்னை நம்பிதானே எல்லாம் சரியாயிடும் நினைச்சு உன் கோயிலுக்கு வந்தோம். இப்படி மேல மேல போட்டு எங்களை சோதிச்சா நாங்க என்னதான் பண்ணுவோம்? வலிமா, நீங்க அதே நினைச்சு வருத்தப்படாதீங்க. நம்ம பயமே நம்மள காட்டி கொடுத்துரும். நீங்களும் பயந்து எங்களையும் பயமுறுத்தாதீங்க வலிமா. நம்ம பாத்துக்கலாம். டிடி, மாமா வராரு. அம்மா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி வாங்க, வாங்க வாங்க. அம்மா, என்னம்மா பண்றீங்க? இல்லையா, எனக்கு ஊர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி தகவல் சொன்னாரு. மனசு பொறுக்க முடியலையா. எனக்கு நல்லது பண்ண வந்த உன்னை எதிரி மாதிரி பார்த்திருக்கேனையா. உனக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கப்பா. என் மனசை கேட்கல. என்ன மன்னிச்சிடு மாறா. என்னம்மா பண்றீங்க? கைய இருக்குங்க முதல்ல. அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நான் பண்ணியிருந்தாலும் எங்க அண்ணன் பண்ணியிருந்தாலும் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். என்ன மன்னிச்ச மாதிரி ராகவனையும் கொஞ்சம் மன்னிச்சிருங்கம்மா. அவன் என்னை விட நல்லவன், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் இத வேணும்னே பண்ணல, புரிஞ்சுக்கங்க. என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க வீட்டுக்கு? என்னப்பா மாறன எவ்வளவு பேச்சு பேசியிருக்கோம். நீங்க என்ன பேசுனீங்க? நாங்க நேரடியா பேசாம இருந்தாலும் ஊர்ல அவனை பத்தி தப்பு தப்பா பேசிருக்கோம்யா. ஓ, நீங்க பேசலன்னா தான் அதிசயம். இங்க நிக்கிறானே இவெல்லாம் மனுஷனா?
கொலகார பாவின்னு தான் நாங்க எல்லாரும் சொல்லியிருக்கோம். நேத்து விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வீட்டுல நிம்மதியா தூக்கம் கூட வரலையா. என்ன சித்தப்பா? ஏப்பா மாறா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்களேன், அது வந்து- எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை மன்னிக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. யார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்காக அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? பாத்தீங்களா மாற மனச பாத்தீங்களா? சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்கயா. அப்படியே சொக்க தங்கமையா. ஷோ, எந்த நேரத்துல வேணாலும் இந்த மனுஷன் வெளியே வந்துருவாரு. இந்த நேரம் பார்த்து எமோஷன் ஆவறாங்களே. ஐயோ, மாமா வந்துட போறாரு. மாமா சித்தப்பா வாங்க, எல்லாரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம். கூட்டிட்டு போ. வரோம் ராமச்சந்திரா. டீ தானே, அத வீட்லயே சாப்பிடலாமே, அதுக்கு எதுக்கடா வெளில கூட்டு போறான்? அது ஸ்பெஷல் டீ. வாங்க போலாம். ஆ, சரி வாங்க போலாம். நீங்க எங்க வர்றீங்க? நீங்க எதுக்கு மாமா? ஓ ஸ்பெஷல் டீன்னு சொன்னானே அதான். ஷோ. அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் வீட்ல டீ குடிச்சே ஒரு மாதிரியா இருக்கு. வெளில போய் டீ குடிக்கலாம்ல? அத்த, அவரு டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. ஆமாண்ணா, டாக்டர் உன்னை டீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நான் உனக்கு நல்ல மோர் கலந்து கொடுக்கறேன், நீ வா. ஏம்மா வள்ளி, எங்களுக்கு மோரையே கொடுத்துடலாமேம்மா. கொஞ்சம் தானே இருக்கு. ஐயோ சித்தப்பா, ஸ்பெஷல் டீ குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க இதுக்காகவே ஊருக்கு வருவீங்க. வாங்க போலாம். இல்லையா, அண்ணன் 4 வார்த்தை பேசிட்டு அதான் போறோம். வந்து பேசிக்கலாம் சித்தப்பா. சீக்கிரம் பெரியப்பா பேசிட்டு இருப்பாரு, போயிடுறோம். இங்கதான் இருப்பாரு. பெரியப்பா வாங்க. வாடா, அடிச்சிருவோம். ஸ்பெஷல் டீ மறக்காம வர. மர செருப்பு ரொம்ப முக்கியம், போடி. சரி வா. சித்தப்பா செருப்பெல்லாம் அப்புறம் போடிக்கலாம். நீங்க சரியா, போங்க, சரியா. காடா அடிச்சிருவான். என்ன வெளி என்னாச்சு இவனுக்கு? ஏன் கருக மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? மாமா, அது ஒண்ணும் இல்ல. ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்கள நல்லா கவனிக்கணும்ல, அதனாலதான் மாற அவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயிருக்கான். ஏமா அத வீட்லயே கவனிக்கலாம்ல? சரி, நீ டயர்டா இருப்ப, உனக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? 5 டீ குடிச்சிருக்கேன், வேற ஏதாவது சாப்பிட கொடு. சரி, பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரேன். டேய், ஏன்டா அப்படி பண்ண? ஆ? என்ன என்னவா? டேய், நீ ஊருக்கே மைக் போட்டு சொல்லத்தான் மாறன் அவ்வளவு கஷ்டப்பட்டானடா? மொத்த குடும்பமும் சேர்ந்து உனக்காக நடிச்சிட்டு இருந்தாங்களா? அத்தனை பேரோட தியாகத்தையும் ஏதோ குப்பையை எட்டி உதைக்கிற மாதிரி இப்படி உதைச்சு தள்ளிட்டியடா. ஏன்டா அப்படி இருக்க? ஆ? முதல்ல சட்டையில இருந்து கையெடு. எடுக்க மாட்டேன்டா. என்னடா அடிப்பியா? அட்ரா அட்ரா. டேய், எல்லாரும் பாக்குறாங்க, கையெடு. கையெடுறா.